எல்லாரும் இங்க உலக வரலாறு பூரா படிச்சு பாரு, தனி ஒரு மனிதனால் இயற்றப்பட்டது. கண்டிப்பாக இல்லையா? ஐசக் நியூட்டன் ஒரு மரத்துல போய் உட்கார்றாரு. அங்க ஒரு பழம் விழுகுது. விழுந்த பழத்தை பார்த்தோன்னே இப்போ யோசிக்கிறாரு, எப்படி மேல இருந்து கீழே விழும், எப்படி விழுகுது அப்படின்னு ஆய்வு பண்றாரு. அப்புறம் தான் இந்த புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஆய்வு கூடத்தை நடத்தின அவரு ஆய்வு கூடத்துக்கு சுவர் இல்லாம வச்சிருக்கிறாரு. எப்போதும் ஒரு பூனைக்குட்டி அங்க வருமா, பூனை குட்டில இருந்து வருது, பெரிய பூனை ஆயிடுச்சு. அவருக்கும் பூனைக்கும் ரொம்ப பழக்க வழக்கம். பூனை இல்லாம அவர் இருக்க முடியாது, அவர் இல்லாம பூனை இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. அப்புறம் திடீர்னு இந்த ஆய்வு கூடத்துக்கு ஐசக் நியூட்டன் சுவர் வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவரு, அவருக்கு விஷயம் தெரியல பாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு தெரியாம ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கட்டுறது கைமணளவு, கல்லாது உலகளவு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. இப்ப அவர் என்ன பண்றாரு, சுவர் வைக்க கொத்தனாரை விட்டு சுவர் வச்சுக்கிட்டே வர்றாரு. வர்ற போது சொன்னாரா ஐசக் நியூட்டன், இந்த இடத்துல ஒரு துவாரம் வை, ஒரு ஓட்டை வைப்பா, சன்னல் வையினாராம். எதுக்குன்னு கேட்கிறாரு கொத்தனார். தினமும் ஒரு பூனை என்னை தேடி வரும், வர்ற பாதையை அடைக்க வேண்டாம், அது வரட்டும், அதுல வையின்னு.